தொடர்ந்து மழைநீர் வடிகாலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்து கழிவு நீர்லாம் கலக்க ஆரம்பிச்சாங்க. அதை பத்தி நாங்க தொடர்ந்து வலியுறுத்தினோம். எவ்வளவோ தொடர்ந்து வலியுறுத்தி சொன்னோம். மனுவாவும் கொடுத்தோம் பேரூராட்சியில. இது மாதிரி நேரடியா வந்து பார்த்தாங்க. இது எவ்வளவு சுமூல் அடிக்குன்னு அவங்களால இங்க நிக்க முடியாம சூழ்நிலை இருந்துச்சு. நேற்று ஒரு 11 மணி அளவு இருக்கும். ரொம்ப தண்ணி அதிகம் ஓடுனது செவுரு உடஞ்சி எங்க வீட்டு செவுரு உடஞ்சி ஊந்து போச்சு. எங்க அம்மாவுக்கும் நெஞ்சில அடிபட்டு பாதிப்பு ஆயிட்டாங்க. ஓபி மருத்துவமனையில இருக்காங்க. எவ்வளவு வலியுறுத்தி இதுக்கு சரியான முறையில் பாதுகாப்பு இல்லை. எங்க வீட்டு செவுரு உடஞ்சி ஒரு நிம்மதியா கூட சாப்பிட முடியல, தூங்க முடியல. இதுக்கு என்ன இழப்பீடோ அதை பார்த்து கவர்மெண்ட் தான், நீங்க தான் அதுக்கு உதவி பண்ணணும். தொடர்ந்து எவ்வளோ வலியுறுத்தியும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இது வரைக்கும் யாரும் கூட பார்க்கல. நேற்று 11 மணிலேருந்து நடந்துச்சு இந்த சம்பவம். இது வரைக்கும் யாரும் எதுவுமே பார்க்கல. இன்னமும் உயிரிழந்தவங்க தான் இருக்கு. பாதிப்பு தான் நிற்குது செவுரு. இது எவ்வளவு பாதிப்பு சொல்லியும் புவனகிரி பேர் சுத்தமா கண்டுக்கல. நாங்க அவ்வளவு மன உடைச்சல் ஆயிட்டோம். எங்க அம்மா ஒரு பக்கம் மருத்துவமனையில் இருக்காங்க. மன நிம்மதி கெட்டு போச்சு. ஒருவேளை உட்காந்து சாப்பிடணும், தூங்க முடியல. தொடர் மழையால நேற்றையும் மழை, இன்னைக்கு மழை. எவ்வளவோ வலியுறுத்தியும் யாருமே கண்டுக்கல. ஆனா அதை மாரி நிக்கிறோம். ஒண்ணுமே என்ன பண்ற கூட தெரியாம நிக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்து ஒரு முறையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த நாட்டத்துல நின்று கூட பேட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, செவுருக்கு இன்னும் உள்வாங்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுனே தெரியாம நிக்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் ஒரு ஆள் கூட வந்து என்னன்னு பாக்குது. இந்த புவனகிரி கடத்தூர் மெயின் ரோட்ல இருக்கும். எவ்வளவோ சொல்லியும் யாருமே எதுவும் கண்டுக்காம அவ்வளவு வருத்தத்துல இருக்கு. அவ்வளவு மன நிம்மதியே கெட்டு போச்சு. சாப்பிட முடியல, தூங்க முடியல. கை குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒண்ணு இந்த கழிவு நீரை ஒண்ணு நிப்பாட்டுங்க. மழைநீர் வடிகால் மட்டும் ஓடுனாரு, அதுக்கு என்ன கட்டமைப்போ அதை சரி பண்ணி கொடுங்க. இல்லை எங்களை வாழவே முடியாது அந்த சூழ்நிலை இருக்கும். வீட்டுல யாருமே கிடையாது. என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும். ஒண்ணு காங்கிரீட் முறையில போட்டு நல்ல கட்டமைப்பா பார்த்து இதுல இருந்து ஆறு ஒரு 100 மீட்டர் இருக்கு. அந்த 100 மீட்டர் அளவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கொடுங்க. இல்லைன்னா இதை நிப்பாட்டுருங்க, ஓட வேணாம், மூடிடுங்க ஒரே வழியா. நாளைக்கு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு போவோம். தொடர்ந்து நான் பேரூராட்சியிடம் வலியுறுத்தி வந்தேன். அவங்க வந்து 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 பார்த்துட்டு ஒரு 40 மீட்டர் வரைக்கும் அளந்துட்டு பட்ஜெட் பத்துல சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அது எவ்வளவு சொல்லியும் இந்த கட்டமைப்பு ஒழுங்கா கட்டமைப்பு கிடையாது. மழைநீர் வடிகால வந்து சாக்கடையா மாத்தி விட்டாங்க. இந்த சாக்கடையா மாத்தி விட்ட விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கு. இந்த பாதிப்பை வந்து எங்க அம்மா ஓபி மருத்துவமனை நேற்று அவங்க செவுரு ஊந்து ஊந்து நேற்று பயங்கர உயிரை வந்து நேற்று கடவுள் வந்து காவந்து பண்ணி விட்டுருக்காரு ஒரு பக்கமா. இன்னைக்கு வந்து நெஞ்சு வழியில ஊந்து நெஞ்சு ஆஸ்பத்திரி அவதிப்படுறாங்க. இந்த மழைநீர் வடிகால வந்து ஒண்ணு முறையான கட்டமைப்பு பண்ணுங்க, இல்லைன்னா இதை வந்து நிப்பாட்டுருங்க இந்த வழியை. சாக்கடை அவ்வளவு சாக்கடை ஓடி துர்நாற்றத்தை எவ்வளவு வியாதி என்னென்னமோ எங்களுக்கு ஒண்ணு சொல்ற. ஒரு கை குழந்தைய வச்சு நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். இது வரைக்கும் ஒரு ஆள் கூட வந்து எட்டி பார்க்கல. அவ்வளவு மன உடைச்சல் இருக்கோம் நாங்க. செவுரு கொண்டு இதுக்கு பாதிப்பு ஆயிடுச்சு, இதுதான் நஷ்ட ஈடு என்ன ஒரு ஆள் என்ன கூட வந்து கண்டுக்கவே இல்லை வரைக்கும். நேற்று 108 ஆம்புலன்ஸ்ல ஏற்றவங்கலாம் எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு நினைச்சோம். இன்னைக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்துல நலமா இருக்காங்க.